ஒரு 80 வயது அப்பா என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, டேய் இங்கே வா, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, அங்கே போடா, இங்கே போடா அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு அந்த மகன் என்ன தெரியுமா நினைக்கிறான், இவருக்கு என்ன நம்ம என்ன சின்ன பையன் நினைப்பா, நான் என்ன 5 வயசு பையனா, எனக்கே 30 வயசுக்கு மேலே ஆகுது, இன்னும் டேய் வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னை மட்டுமா கூப்பிட்றாரு, என் கூட பிறந்தவங்களையும் அந்த மாதிரி தான் அதிகாரமாக கூப்பிட்றாரு. அவங்கள மட்டும் இல்லை, என்னோட அம்மாவையும் அதே மாதிரி தான் அவர் கூப்பிட்றாரு. இவர் கொஞ்சம் கூட இங்கிதமே தெரில அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே அப்படி திரும்பும்போது பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணுறா, டைனிங் டேபிளில் அவங்க அப்பா சாப்பிட்ட தட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்தோன்னா அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஏம்மா நீ இன்னும் அவர் சாப்பிட்ட தட்டில் தான் நீ சாப்பிடுவியா, அது மட்டும் இல்லை அவர் என்ன காய்கறி சாதம்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிடுறாரு, நீ அதை போய் சாப்பிட்ற, உனக்கு வேறு தட்டில் போட்டு சாப்பிட தெரியாதா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டால் மகன் அவங்க அம்மாட்ட. இதை கேட்டோன்னு அவங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அப்பா வருமானம் ஒன்று தான், அதில் தான் உங்களை வளர்த்து ஆளாக்குனேன். நான் உங்கள் எல்லாருக்கும் சமைச்ச சாப்பாடெலாம் வச்சுருவேன், ஆனால் எனக்கு எதுவுமே இருக்காது. நான் அந்த மாதிரி வெறும் சாதம் சாப்பிட்றத பார்த்துட்டாரு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு நான் வைக்கிற காய்கறி சாதத்தில் எப்போதுமே பாதி எடுத்து எனக்கு வச்சிருவார். நான் வச்சாலும் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், எனக்காக எடுத்து வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். அதனால தான்ப்பா அவர் வச்ச சாப்பாடை நான் சாப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா தன்னோட மகன்கிட்ட. இதை கேட்டோன்னா மகனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அப்பா பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கிறாரு, மற்ற செயல்பாடெலாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே அவர் உயர்வான எண்ணத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சா அவன் மகன்.